Hi friends, welcome to our channel Kutima Novels. So next நம்ம பார்க்க போகிறது angular momentum operator in polar coordinates. ஸோ போன வீடியோவில் இருந்து நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதுலேருந்து நம்ம LX, LY, LZ நம்ம எழுதியிருக்கோம். ஸோ LX is equal to minus IH cross Y dou by dou Z minus Z dou by dou Y. And Ly is equal to minus IH cross Z dou by dou X minus X into dou by dou Z. Then Lz is equal to minus IH cross X into dou by dou Y minus Y into dou by dou X. ஸோ இது வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்றணும். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா எதை வச்சு எழுதணும்? இதில் வந்து நம்ம பொசிஷன் வெக்டார் எக்ஸ் ஒய் இசட் வச்சு நம்ம எழுதியிருக்கோம். அதாவது ஒரு பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகளை வந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட் இந்த ஆக்சஸ் வச்சு நம்ம டினோட் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஒய் இசட் வச்சு நம்ம இதில் எழுதியிருக்கோம். பட் இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ பார்ட்டிக்கல் இந்த டாட் தான் அந்த பார்ட்டிக்கல்னால் நம்ம அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் இங்கே இருக்குது, ஒய் ஆக்சஸ் இங்கே இருக்குது, அண்ட் ஜெட் ஆக்சஸ் இங்கே இருக்குது. ஸோ கன்சிடர் அ பார்ட்டிக்கல் இஸ் இன் ஹியர். இங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் இந்த டேர்ம்ஸால் நம்ம இந்த பார்ட்டிக்கல் டினோட் பண்ணுவோம். ஸோ அப்படி டினோட் பண்ணுற பார்ட்டிக்கல் நம்ம இப்போ எப்படி டினோட் பண்ண போடுறோம்னா, சென்டர் இந்த 0 பாயிண்ட்லேருந்து ஒரு வெக்டார் போடுறோம். இதுதான் பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் தென் மேக் அன் ஆங்கிள் வித் இசட் ஆக்சஸ் தட் இஸ் தீட்டா அண்ட் மேக் அன் அசிமித்தல் ஆங்கிள் தட் இஸ் பை. கீழே இருக்க இந்த ஆங்கிள் என்னது? அசிமித்தல் ஆங்கிள். இங்கே வந்து ஜெட் ஆக்சஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் டீட்டா அண்ட் கீழே அதுக்கு இதாக டேரெக்டாக அதுக்கு நேராக ப்ரொபோஷனலாக ப்ரொடியூஸ் ஆகிற ஆங்கிள் வந்து அசிமித்தல் ஆங்கிள் வந்து பை. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ் பை இசட்டில் டினோட் பண்ணுற இந்த பார்ட்டிக்கலோட பொசிஷனை நம்ம எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா ஆர் டீட்டா அண்ட் பையில் நம்ம டினோட் பண்ணணும். ஆர் டீட்டா அண்ட் பை இதில் நம்ம டினோட் பண்ணணும். ஸோ இதுதான் போலார் கோஆர்டினேட்ஸ் ஆர் டீட்டா அண்ட் பை. ஸோ ஆர் டீட்டா அண்ட் பை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்எக்ஸ், எல்ஒய், எல்இசட். ஸோ இந்த 3 டேர்ம்ஸையும் போலார் கோஆர்டினேட்ஸில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ தான் மொமெண்டம் ஆப்ரேட்டரில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வி டிஃபைன் த பார்ட்டிகல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ் ஆர் டீட்டா அண்ட் பையால் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த ரிலேஷன் வச்சு நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்? இதில் வந்து எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா காஸ் பை. இந்த டயக்ராம்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா காஸ் பை, y is equal to r sin theta sin pi and z is equal to r cos theta. So இந்த மூணு சேர்ந்தது தான் first set of equations. So we get r square is equal to x square plus y square plus z square. So இதுவுமே வந்து நார்மலாக நம்ம எடுத்திருக்கோம். r square is equal to பொசிஷன் வெக்டார் வந்து x, y, z மூணு ஆக்சஸ் வந்து நம்ம இது பண்ணால் தான் பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிக்க முடியும். ஸோ r square is equal to x square plus y square plus z square. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்? We have to differentiate with respect to x, with respect to y and with respect to z. So first நம்ம என்ன செய்யறோம்னா r ஸ்கொயரை இன்னும் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ r ஸ்கொயர் is equal to x square plus y square z square and tan theta is equal to x square plus y square divided by z square the whole power half and tan pi is equal to y by x. இது எல்லாமே வந்து நம்ம அந்த டயக்ராம்லேருந்து எடுத்திருக்கோம். இதெல்லாம் செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். So to find Lx, Ly and Lz in the terms of r, theta and pi using chain rule. So chain rule வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். chain rule நம்ம எழுதியிருக்கோம். dou by dou xக்கு dou by dou r by dou x plus dou by dou theta by dou x plus dou by dou pi by dou x. And அதே மாதிரி similarly dou by dou y is equal to dou by dou r by dou y plus dou by dou theta by dou y plus dou by dou pi by dou y. And dou by dou zக்கு நம்ம எழுதியிருக்கோம். dou by dou r by dou z plus dou by dou theta by dou z plus dou by dou pi by dou z. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம செயின் ரூல் வச்சு நம்ம எழுதியிருக்கோம். இதை எழுதிக்கோங்க. மேலே இருக்க அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இந்த டயக்ராம்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ இனிமேல் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டே வாங்க. ஸோ கன்சிடர் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா r square
x square plus y square plus z square நம்ம எடுத்துருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து r square is equal to x square plus y square plus z. செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸ் டேர்ம் எங்கே இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயரில் எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ அது ரெண்டுமே 0. ஸோ ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r dou r by dou x is equal to x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ dou r by dou x is equal to 2x by 2r. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x by r. ஸோ எக்ஸுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா, r sin theta cos phi divided by r. r sin theta cos phi divided by r. ஸோ r கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin theta cos phi. ஸோ dou r by dou x is equal to sin theta cos phi. ஸோ இதை வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பாக்ஸ் போட்டு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும், இங்கே வந்து நம்ம செயின் ரூல் எழுதியிருக்கோம் இல்லையா, நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். dou r by dou x, dou r by dou y, dou r by dou z கண்டுபிடிக்கணும். அண்ட் dou theta by dou x, dou theta by dou y, dou theta by dou z கண்டுபிடிக்கணும். தென் dou pi by dou x, dou pi by dou y, dou pi by dou z கண்டுபிடிக்கணும். இந்த மூணு இதெல்லாம் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can get Lx, Ly and Lz in terms of polar coordinates. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dou r by dou x வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அது sin theta cos phi. நெக்ஸ்ட்டு அதே ஈக்குவேஷன் r square is equal to x square plus y square plus z ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம். ஸோ y பண்ணும்போது 2r dou r by dou y is equal to 2y. ஸோ dou r by dou y வந்து என்ன வருது, 2y divided by 2r. ஸோ 2 கேன்சல் ஆகிடுமா, y by r. ஸோ yக்கு ஃபஸ்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து எழுதுகிறோம், r sin theta sin phi divided by r. ஸோ r கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், dou r by dou y வந்து sin theta sin phi. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் அதே ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு z. ஸோ z வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணும்போது 2z is equal to dou r by dou z is equal to 2z, 2r. Okay, இப்போ dou r by dou z is equal to 2z divided by 2r. 2 cancel ஆயிடுச்சுன்னா z by r that is equal to r cos theta divided by r cancel ஆயிடுச்சுன்னா cos theta. ஓகேவா, ஸோ மூணுமே நம்ம எழுதிட்டோம். இசட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் எழுதுறது r cos theta. ஸோ இப்போ நமக்கு மூணுமே கண்டுபிடிச்சோம். dou r by dou x வந்து sin theta cos phi, dou r by dou y வந்து sin theta sin phi, dou r by dou z வந்து cos theta. இது வந்து தேர்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இதில் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த செயின் ரூலில் இருக்கிறதுல நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dou r by dou x, dou r by dou y, dou r by dou z. நெக்ஸ்ட் இந்த 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது we can take this equation tan theta. ஸோ ஃப்ரம் திஸ் செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷனில் tan theta நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ tan theta எடுக்கிறோம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 2, tan theta is equal to x square plus y square divided by z square the whole power half. ஸோ ஹாஃபை நம்ம இங்கே கொண்டு போயிட்டோம்னா tan square theta x square by z square plus y square divided by z square. இது நம்ம என்ன செய்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பட் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நீங்கள் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது tan square theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 tan theta secant square theta dou theta divided by dou x. ஸோ இங்கே theta தான் இருக்குது, ஸோ dou theta divided by dou x is equal to, இங்கே x டேர்ம் இல்லை, அதனால் இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், 2x divided by z square. ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ 2x, அப்போ 2 into 2r sin theta cos phi, தென் z ஸ்கொயருக்கு r cos square theta நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ 2r வந்து 2rக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இல்லையா, 2r sin theta cos phi r square cos square theta. ஸோ இங்கே வந்து என்ன எழுதுகிறோம், 2 tan theta என்ன எழுதுகிறோம்னா sin theta cos phi cos theta. tan thetaக்கு நம்ம என்ன எழுதுகிறோம், sin theta cos theta எழுதுகிறோம். தென் secant square thetaக்கு 1 by cos square theta எழுதுகிறோம். 1 by cos square theta dou theta divided by dou x that is equal to 2r sin theta cos phi divided by r square cos square theta. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற டேர்ம், இங்கே டினாமினேட்டரில் cos square theta இருக்குது, இங்கே டினாமினேட்டர் cos square theta இருக்குது. ஸோ ரெண்டுமே கேன்சல் பண்ணுறோம். இங்கே r ஸ்கொயர் இருக்குது, மேலே r இருக்குது, ஸோ அதையும் கேன்சல் பண்ணுறோம். இங்கே நியூமரேட்டரில் 2 இருக்குது, இங்கேயும் நியூமரேட்டரில் 2 இருக்குது, அதையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம்.
ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நியூமரேட்டரில் சைன் டீட்டா இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம மிச்சம் இது நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா என்ன வரும், டோ டீட்டா பை டோ எக்ஸ். டோ டீட்டா பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/r cos theta cos phi. இது வந்து ஃபோர்த் செட் ஆஃப் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டோ டீட்டா பை டோ எக்ஸ். சிமிலர்லி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அதே tan ஸ்கொயர் டீட்டாவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணோம் அப்படின்னா 2 tan டீட்டா secant ஸ்கொயர் டீட்டா டோ டீட்டா டிவைடட் பை டோ ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 2y by z ஸ்கொயர். ஸோ 2y by z ஸ்கொயர் போடுறோம். ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து y டேர்ம் இல்லை, அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ 2y by z ஸ்கொயர், 2yக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம், 2r sin theta sin phi divided by r ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா? ஸோ எழுதிட்டோம். ஸோ இப்போ 2 இருக்குது, 2 நம்ம அதிலே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ tan டீட்டாவை sin theta divided by cos thetaன்னு எழுதுகிறோம். secant ஸ்கொயர் டீட்டாவை 1/cos ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுகிறோம். தென் d theta divided by dy that is equal to sin theta sin phi divided by r cos square theta. ஸோ இங்கே டினாமினேட்டரில் cos square theta இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் cos square theta இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே நியூமினேட்டரில் sin theta கேன்சல் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், d theta divided by dy is equal to இந்த cos theta இங்கிட்டு கொண்டு போயிருங்க, 1/r cos theta sin phi. ஸோ அங்கே என்ன கிடச்சிது, 1/r cos theta cos phi, இங்கே 1/r cos theta sin phi. ஸோ இதில் ஃபோர்த் செட் ஆஃப் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதே மாதிரி நம்ம d theta by dz, அதாவது டோ டீட்டா பை டோ இசட் கண்டுபிடிக்கணும். ஸோ சிமிலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டோ டீட்டா பை டோ இசட் வந்து என்ன கிடைக்கும், -1/r sin theta கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம ஆக்சுவலி இசட் ஸ்கொயர் அங்கே இருக்கும் இல்லையா, ஸோ 1/z ஸ்கொயர் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வருது பாருங்கள், -2z⁻³ ஸோ -2 × 1/z³ போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா -1/r sin theta வரும். அது வந்து ஃபோர்த் செட் ஆஃப் ஈக்குவேஷனில் தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ டோ டீட்டா பை டோ எக்ஸ், டோ டீட்டா பை டோ ஒய், டோ டீட்டா பை டோ இசட் இந்த மூணுமே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோ பை பை டோ எக்ஸ், டோ பை பை டோ இசட், டோ பை பை டோ ஒய், இந்த மூணும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுலேயே செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷனில் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா tan pi is equal to y by x. ஸோ இது வந்து செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷனில் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது tan pi டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா secant ஸ்கொயர் pi டோ பை பை டோ எக்ஸ் that is equal to -y by x ஸ்கொயர். ஏன்னா 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 x பவர் -2 வரும். ஸோ -y by x ஸ்கொயர். ஸோ இங்கே secant ஸ்கொயர் பையை வந்து 1/cos ஸ்கொயர் பைன்னு எழுதுகிறோம், டோ பை பை டோ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக -r sin theta sin phi அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக r ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் பை. ஸோ இங்கே டினாமினேட்டரில் cos ஸ்கொயர் பை, இங்கே cos ஸ்கொயர் பை கேன்சல் பண்ணுறோம். தென் r ஸ்கொயரை r கேன்சல் பண்ணுறோம், sin ஸ்கொயர் டீட்டாவில் ஸ்கொயரையும் sin டீட்டாவையும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ் என்ன இருக்கும், -1/r sin phi டிவைடட் பை sin theta. பொறுமையாக எழுதிட்டே வாங்க, கண்டிப்பாக நமக்கு புரியும். ஓகே, டோ பை பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/r sin phi cosecant theta. ஸோ cosecant theta நம்ம எப்படி எழுதுகிறோம், 1/sin theta is equal to cosecant theta. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சிமிலர் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், டோ பை பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/r cos phi cosecant theta கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணும்போது நமக்கு இந்த டேர்மில் இசட் இல்லை, இசட் ஆக்சஸ் இல்லை, அதனால இது என்ன பண்ணுறோம், இந்த டேர்மை 0 பண்ணிடுறோம். ஸோ டோ பை பை டோ இசட் equal to 0 because it is independent of z axis. So these are the set of fifth equation set. ஓகேவா? நமக்கு by using 3, 4, 5 3, 4, 5 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும், செயின் ரூலை வச்சு நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் இல்லையா, அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், டோ பை டோ எக்ஸ்க்கு என்ன எழுதணும், டோ பை டோ ஆர், டோ ஆர் பை டோ எக்ஸ், டோ பை டோ டீட்டா ப்ளஸ் டோ பை டோ டீட்டா, டோ டீட்டா பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ பை டோ பை பை டோ எக்ஸ். இதான் வந்து நம்ம செயின் ரூல் படி எழுதணும். அப்படித்தானே? தெரியுதா, கிளியராக தெரியுதா?
பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டோ பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ ஆர் அப்படியே தான் இருக்கும். டோ ஆர் பை டோ எக்ஸுக்கு சைன் டீட்டா காஸ் பை ப்ளஸ் டோ பை டோ டீட்டா அப்படியே தான் இருக்கும். டோ டீட்டா பை டோ எக்ஸுக்கு காஸ் டீட்டா காஸ் பை டிவைட் பை ஆர் மைனஸ் தென் டோ பை டோ பை அப்படியே தான் இருக்கும். அதுக்கு என்ன எழுதுகிறோம்? மைனஸ் சைன் பை கொசிகன் டீட்டா டிவைட் பை ஆர். இது வந்து டோ பை டோ எக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு செயின் ரூல் எழுதுனா ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன எழுதுகிறோம்? டோ பை டோ ஐ வந்து டோ பை டோ ஆர் பை டோ ஐ ப்ளஸ் டோ பை டோ டீட்டா பை டோ ப்ளஸ் டோ பை டோ பை பை டோ. ஸோ டோ பை டோ ஆர் அப்படியே தான் இருக்கும். டோ ஆர் பை டோ ஐக்கு சைன் டீட்டா சைன் பை ப்ளஸ் டோ பை டோ டீட்டா காஸ் டீட்டா சைன் பை டிவைட் பை ஆர் ப்ளஸ் டோ பை டோ பை காஸ் டீட்டா கொசிகன் பை டிவைட் பை ஆர் கொசிகன் டிவைட் பை ஆர். ஓகே, நெக்ஸ்ட்டு டோ பை டோ இசட்டுக்கு அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? காஸ் டீட்டா டோ பை டோ ஆர் மைனஸ் சைன் டீட்டா டிவைட் பை ஆர் டோ பை டோ டீட்டா. பொறுமையாக எழுதிட்டே வாங்க, உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வி நோ எல்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹச் கிராஸ் ஒய் இன்ட்டு டோ பை டோ இசட் மைனஸ் இசட் இன்ட்டு டோ பை டோ ஒய். இதுதான் ஃபார்முலா, எல்எக்ஸ் ஃபார்முலா. நம்ம தனித்தனியாக எழுதணும் இல்லையா? ஞாபகம் இருக்கா? எல்எக்ஸ் எல்ஒய் எல்இசட்னு நம்ம தனித்தனியாக ஃபார்முலா எழுதணும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸில் இதோ ஃபஸ்ட்டு நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? இதை தான் நம்ம அங்கே எழுதுவோம். ஓகேவா? கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் படி நம்ம எழுதினேன் எல்எக்ஸ் எல்ஒய் அண்ட் எல்இசட். ஸோ எல்எக்ஸ்க்கு நம்ம எழுதணும்னா எல்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐஹெச் கிராஸ் ஒய் இன்ட்டு டோ பை டோ இசட் மைனஸ் இசட் இன்ட்டு டோ பை டோ ஒய். ஸோ ஐஹெச் கிராஸ் இருக்குது. ஒய்க்கு என்ன எழுதுகிறோம்? ஆர் சைன் டீட்டா சைன் பை. அண்ட் டோ பை டோ இசட்டுக்கு என்ன எழுதுகிறோம்? டோ பை டோ இசட்டுக்கு இதை ஃபுல்லாக எழுதணும். cos theta dou by dou r minus sin theta divided by r dou by dou theta. Then minus z க்கு r cos theta எழுதிட்டோம். dou by dou க்கு இந்த டேர்மை ஃபுல்லாக உட்காந்து எழுதணும். என்ன எழுதுகிறோம்? r cos theta sin theta sin pi dou by dou r plus cos theta sin pi divided by r dou by dou theta plus cos pi cosecant theta divided by r into dou by dou pi. ஸோ dou by dou ஃபுல்லாக எழுதிட்டோமா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம்? எந்தெந்த டேர்ம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கோ அதை கேன்சல் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது திஸ் டேர்ம் இன்ட்டு திஸ் டேர்ம் ஆர் இன்ட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டா சைன் பை டூ பை டூ ஆர் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா சைன் பை டோ பை டோ டீட்டா. ஓகே, இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆர் கேன்சல் ஆயிரும் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா சைன் பை டோ பை டோ டீட்டா தென் மைனஸ் திஸ் டேர்ம் இன்ட்டு திஸ் டேர்ம் ஆர் காஸ் டீட்டா சைன் பை டோ பை டோ ஆர். ஸோ இந்த டேர்மும் இந்த ஃபஸ்ட் டேர்மும் ஈக்குவலாக இருக்குது. தென் ப்ளஸ் சைன் இது மைனஸ் சைன், ஸோ கேன்சல் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் டேர்ம் இன்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஆரும் கேன்சல் ஆகிடும். cos square theta sin pi dou by dou theta plus இங்கே வந்து ஆரும் கேன்சல் ஆகிடும். cos pi cos theta divided by sin theta then dou by dou pi. cos pi அப்படியே தான் இருக்குது. cos theta இது வந்து 1 by sin theta, cosine theta வந்து 1 by sin theta. ஸோ cos theta divided by sin theta dou by dou pi எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கீழே என்ன எழுதுகிறோம்? மைனஸ் ஐஹெச் கிராஸ் sin pi sin square theta plus cos square theta dou by dou theta minus cot theta cos theta by sin theta வந்து cot theta cos pi dou by dou pi. ஸோ lx வந்து மைனஸ் ஐஹெச் கிராஸ் மைனஸ் எடுத்துட்டோம் ஐஹெச் கிராஸ், ஏன்னா இங்கே உள்ள ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அதனால் இதை வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு மைனஸை காமனாக எடுத்துகிட்டு இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ஐஹெச் கிராஸ் sin pi sin theta plus cos theta வந்து 1 dou by dou theta plus cot theta cos pi dou by dou pi. இது வந்து 6th ஈக்குவேஷனாக எடுத்துருக்கோம். இது வந்து LX கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம LY கண்டுபிடிச்சிருக்கோம். LY சிமிலர்லி LY வந்து என்னது? IH cross minus cos pi dou by dou theta plus cot theta dot sin pi dou by dou pi. இது வந்து LY. then LZ minus IH cross dou by dou pi. இங்கே வந்து போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வரும். ஓகேவா? ஸோ LX வந்து மைனஸ் IH கிராஸ் சைன் பை டோ பை டோ டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா காஸ் பை டோ பை டோ பை. ஸோ இதை அப்படியே மாற்றி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். இங்கே வந்து சைன் பை
அங்கே மைனஸ் காஸ் பை. இங்கே கார்டியில் அப்படி தான் இருக்குது. சைன் பைக்கு பதிலாக இங்கே காஸ் பை இருக்குது. டோ பை டோ பை. இது வந்து மைனஸ் ஐஹெச் கிளாஸ் டோ பை டோ பை. இது வந்து எல்இசட். இந்த 3 தான் சிக்ஸ்த் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர்ஸ் இன் போலார் கோஆர்டினேட்ஸ். போலார் கோஆர்டினேட்ஸ் நம்ம ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம L2 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.